Good morning my dear 4th standard students. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா prime and composite நம்பரோட sums கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? prime numbers. prime numbersனால் என்னது? அதோட டிவைசர். தட் மீன்ஸ் அந்த நம்பரோட ஃபேக்டர் 1 and the number itself. இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரீட் பண்ணுங்க, என்ன கொடுத்துருக்காங்க? a number which has no other factor. இதுக்கு வேற எந்த ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. except 1 and the number itself is called a prime number. that means என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதோட ஃபேக்டர் 1 and the number itself இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே prime. அதோட ஃபேக்டர்ஸ் வேற ஏதாவது இருந்துச்சு, தட் மீன்ஸ் இங்கே பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு 4ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1 2 4. இங்கே 2ன்றது இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம். ஏன்னா ப்ரைமாக இருக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷன்? 1 and the number itself இது மட்டும்தான் இருக்கணும். இங்கே எக்ஸ்ட்ரா 2ன்ற நம்பர் ஃபேக்டராக இருக்கு. ஸோ 4 is not a prime. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? 8 பார்த்தோம். 8ல் என்னது? அதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 2 4 8. நமக்கு என்ன கண்டிஷன் இருந்தால் தான் அது ப்ரைம் நம்பர்? அதோட ஃபேக்டர் 1 and the number itself இது மட்டும் இருந்தால் தான் நம்ம ப்ரைம்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸ்ட்ரா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ 8 is not a prime. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரைம் நம்பருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன இருக்கணும்? the number which has factor other than 1 and the number itself. 1 and the number itself இதை தவிர வேற ஏதாவது ஃபேக்டர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம காம்போசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தட் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 12 பார்த்தோம். 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இதில் என்ன இருக்குது? 1 இருக்குது and the number itself 12ம் இருக்குது and remaining சில நம்பர்ஸும் இருக்குது. ஸோ 1 and 12 இதை தவிர அதர் தென் 1 and 12 தவிர வேறையும் ஃபேக்டராக வேற நம்பர்ஸும் ஃபேக்டராக இருக்கு. ஸோ 12 இஸ் காம்போசிட் நம்பர். ஓகே, ப்ரைம் இல்லாத எல்லா நம்பருமே காம்போசிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? அதோட டிவைசர் 1 and the number itself இது மட்டும்தான் இருக்கணும். இது மட்டும் இருந்தால் நம்ம ப்ரைம்னு சொல்லலாம். காம்போசிட்னா என்னது? அதோட டிவைசர் 1 and the number itself தவிர வேற ஏதாவது நம்பரும் இருக்கணும். ஓகே, இது மட்டும்தான் ப்ரைம் அண்ட் காம்போசிட்க்கு உள்ள கண்டிஷன். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாமா? இன்னைக்கு கொஞ்சம் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 12. 12ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரைம் நம்பர்னால் நமக்கு என்னென்ன தெரியும்? 2 3 5 7 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஏன்னா அதோட ஃபேக்டர் என்னென்ன? 1ம் அந்த நம்பர் இட் செல்ஃப் அது மட்டும் தானே கிடைக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? 2 3 5 7 இந்த நம்பர்ஸ்லாம் ப்ரைம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 12. ஸோ ரஃப் ஒர்க் சைடு இருக்குல்ல மேக்ஸ் நோட்டில், அதில் நீங்கள் இதை எழுதிக்கோங்க. 12. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்னது? 2 தானே ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? 12ல் 2 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 6 டைம்ஸ். ஏன்னா 6 2s are 12 சொல்லுவோமா? ஸோ 12ல் 2 6 டைம்ஸ் டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போ 6. நெக்ஸ்ட்டு மறுபடியும் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சது? 6. 6 2ஆல் டிவைட் ஆகும் தானே?
எஸ் டிவைட் ஆகும். அப்போ 2. 6 2ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 டைம்ஸ். இப்போ உனக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 3. இப்போ 3 எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 3. ஸோ 3 3ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கோஷன்ட் 1 கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இதே மாதிரி என்ன நம்பர் கொடுத்தாலும் ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட்டில் 1 வரைக்கும் முடிக்கணும். ஓகேவா? முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள்ஸில் எழுதணும். தட் மீன்ஸ் 12 இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எழுதணும்? இந்த நம்பர்ஸ் எல்லாம் 2 into 2 into 3. இப்போ இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 2 into 2 4. 4 3s are 12. நமக்கு 12ன்ற நம்பர் கிடைச்சிருச்சா? ஸோ இந்த 12 தான் இப்படி ஃபேக்டர் பண்ணி எழுதியிருக்கோம். புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? 2 2 3 or prime factors of 12. ஓகே, ஈஸியாக இருக்கா? ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்ன தெரியும்? 1 3 5 7 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ப்ரைம் நம்பர்ஸால் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 12ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இந்த நம்பரால் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்னது? 2. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 2s are 12 கிடைக்கும். ஸோ 12 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கோஷன் கிடைக்கும்? 6. நெக்ஸ்ட்டு 6 2ஆல் டிவைட் ஆகும் தானே? ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 3ன்ற வேல்யூ இருக்குது. 3 எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 3ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 3. ஓகே, இப்போ நமக்கு டிவைட் பண்ணிட்டா ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள்ஸில் எழுதணும். இங்கே நமக்கு கிடச்சிருக்குல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம். அப்போ 2 into 2 into 3 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 12 கிடச்சிரும். ஸோ 2 2 3 are prime factors of 12. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 27. 27 எந்த டேபிளில் வரும்? ஃபஸ்ட்டு 3 டேபிளில் தான் வரும். ஸோ 3 எத்தனை டைம்ஸ்? 9 3s are 27. அப்போ 9 டைம். நெக்ஸ்ட் என்ன நம்பர்? 3. 3 டேபிளில் வரும் தானே? 9 டிவைட் ஆகும் தானே? எஸ், டிவைட் ஆகும். ஸோ எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அப்போ 3 into 3 9. ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த டேபிள்? 3. அப்போது 3 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும்? சாரி, கோஷன் கிடைக்கும். 1 கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு 27க்கு? 27 இஸ் ஈக்குவல் டு 3 into 3 into 3. மல்டிபிள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கரெக்டாக 27 வரும். 3 into 3 9. 9 3s are 27. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இதுதான். இப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? 3 3 3 or prime factors of 27. புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸி, வெரி வெரி சிம்பிள். இங்கே ஒரு என்ன கொஷின் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த நம்பரை ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல? 2 3 5 7 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன நம்பர் கொடுத்தாங்க? 27. 27 எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். 3 ஆல்சோ ப்ரைம் வேறு. ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா
டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வேல்யூ கிடைக்கும். நமக்கு ரிமைண்டர் வேல்யூ கிடைக்கக்கூடாது. ஸோ நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்? 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? 2வும் ப்ரைம் நம்பர் தான்ப்பா, ஆனால் 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா உனக்கு ரிமைண்டர் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம்? 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27. 3ஆல் டிவைட் பண்ணால் கோஷன்ட் என்ன கிடைக்கும்? 9. 9 3s are 27. நெக்ஸ்ட் 9 எந்த நம்பரால், எந்த ப்ரைமால் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் பண்ண முடியாது. ஏன்னா ரிமைண்டர் உனக்கு கிடைக்கும். அகெயின் எதால தான் பண்ண முடியும்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3 9ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? கோஷன்ட்டு 3. ஓகே, நெக்ஸ்ட் 3 எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணால் உனக்கு கோஷன்ட்டோட வேல்யூ 1. லாஸ்ட்டாக இங்கே 1 வர வரைக்கும் நீ இந்த ப்ராசஸை போடணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு? இங்கே கிடைச்சதெல்லாம் இப்படி மல்டிபிள்ஸில் எழுதிக்கோங்க. அப்போ 27 is equal to 3 into 3 into 3. ஓகேவா? இப்போ 3 3 3 ஆர் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எதுக்கு? 27. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 24. 24க்கு போடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னது? 2. அப்போ ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2ஆல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 12 டைம்ஸ். 12 2s are 27. ஸோ 12. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அகைன் 12ஆல் டிவைட் பண்ணுங்க. 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2ஆல் 12 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 டைம்ஸ். 6 2ஆல் டிவைட் ஆகும் தானே? ஸோ அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 3ஆல் தான் டிவைட் ஆகும். ஸோ 3 3ஆல் டிவைட் பண்ணால் கோஷன்ட் என்ன? 1. அவ்வளோதான். தட் மீன்ஸ் 1 3s are 3. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிபிள்ஸில் எடுத்து எழுதுங்க. அப்போ 24ன்றது எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும்? 2 into 2 into 2 into 3. மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 2 2s are 4. 4 2s are 8. 8 3s are 24. ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டு. ஓகேவா? அப்போ 2 2 2 3 are prime factor of 24. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க நம்பரை ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுங்க. ப்ரைம் நம்பர் என்ன? 2 3 5 7 11 13. இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஏன்னா அதோட ஃபேக்டர் எல்லாமே என்னென்ன? 1 and the number itself. இது மட்டும்தான் அதுக்கு ஃபேக்டராக கிடைக்கும். ஸோ அதனால அந்த நம்பர்ஸை ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இங்கே நமக்கு கொஷினில் என்ன கேட்டாங்க? ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஃபைண்ட் த ஆல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம எந்த நம்பரில் வேணாலும் டிவைட் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 40. ஓகே, நீங்கள் 40யை பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க? 4ஆல் டிவைட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா 4ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? இங்கே பார்த்துருக்கோமா? 4 இஸ் நாட் அ ப்ரைம். ஸோ நம்ம எடுத்தோன்னே 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது 40யை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு தான் போகணும்? 2ஆல் டிவைட் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 40 ஃபஸ்ட்டு எதால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ப்ரைம் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு எத்தனை டைம்ஸ் 40 வரும்? 20 டைம்ஸ். நெக்ஸ்ட் இந்த நம்பரால் அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ்? 10 டைம்ஸ்.
10 2s are 20. ஸோ 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்? 2ஆலவே டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா 10 2ஆல் டிவைட் ஆகும் தானே. ஸோ 2ஆலவே டிவைட் பண்ணுங்கள். 10 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? கோஷன் 5. ஏன்னா 5 2s are 10. ஓகேவா? நெக்ஸ்ட் 5. ஏன்னா 5ஐ எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 5ஆல் டிவைட் பண்ணாதான் உனக்கு கோஷன்ட் 1 கிடைக்கும். ஸோ 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? கோஷன்ட் 1 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 40 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கோ அது எல்லாத்தையும் மல்டிபிள் எழுதிக்கோங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஓகேவா? மல்டிபிள் பண்ணி பாருங்க நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையான்னு. 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40. அப்போ நம்ம போட்டது கரெக்டு. ஓகே, ஸோ ஆன்சர் எழுதுங்க. 2 2 2 2 5 are factors of எந்த நம்பருக்கு? 40. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஒன்றுமே கிடையாது. கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுங்க. ப்ரைம் நம்பர்னா என்னது? 2 3 5 7 11 13 இது எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். ஏன்னா அவங்க கொஷின் கேட்டது என்னது? ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? காமனாக கேட்டால் எந்தெந்த நம்பராலெல்லாம் அது மல்டிபிள் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம எழுதலாம். ஆனால் இங்கே ப்ரைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைமால் தான் நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 36. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதால் தான் டிவைட் பண்ணணும்? 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். 2ஆலையும் பண்ணலாம், 3ஆலையும் பண்ணலாம். ஏன்னா இந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகக்கூடியது தான். ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? 18 டைம்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் 9. கோஷன்ட் 9 தானே கிடைக்கும். 8 2ஆல் டிவைட் பண்ணால் கோஷன்ட் என்ன கிடைக்கும்? 9. அப்போ 9. நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. சாரி, 9ஐ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எதால் டிவைட் பண்ணணும்? 3ஆல். 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ என்ன கோஷன் கிடைக்கும்? 1. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன ஃபேக்டர் கிடைச்சிருக்கு? 36க்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? 36ன்ற நம்பர் இருக்கு. நம்ம ப்ரைமால தான் டிவைட் பண்ணிட்டே வரணும். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்றதுனால நான் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 36 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கோஷன் கிடைக்கும்? 18. ஓகே, அகெயின் 18ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 டைம்ஸ். 9 2s are 18. 9 டைம்ஸ். அடுத்து 9 இருக்குது. 9ஐ எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். அப்போது 3ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். 3 3s are 9 வந்துருச்சா? ஸோ 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் 3 எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 3 நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும். அப்போது கோஷன்ட் 1 கிடைச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு? 2 2 3 3 are factors of 36. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 48. 48ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 48 ஃபஸ்ட்டு எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன? வெரி குட், 2. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 24 டைம்ஸ். ஓகே,
நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் 12 2s are 24, so 12 times. Next 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12, so 6 times. Next 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, so 3 times. 3 எந்த நம்பரால தான் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3ஐ 3ஆல டிவைட் பண்ண கோஷன்ட் என்னது? 1. ஓகேவா? நம்ம என்ன வர வரைக்கும் 1ன்ற நம்பர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணுங்க. 48 2 into 2 into 2 into 2 into 3. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. அவ்வளோதான், ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டு. அப்போ 2 2 2 2 and 3 are factors of 48. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, எப்படி டிவைட் பண்ணுறோன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஃபேக்டர் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. ப்ரைம் நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 2 3 5 7 11 இந்த நம்பர்ஸால் மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 எடுத்துக்கோங்க. 48ல் 2 எத்தனை டைம்ஸ் வரும்? 24 டைம்ஸ். அப்போ 24. 24 அகைன் 2ஆல் டிவைட் பண்ணலாம் தானே? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ்? 12 டைம்ஸ். ஏன்னா 12 2s are 24 சொல்லுவோம். அப்போ 12 டைம்ஸ். அகைன் 12 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கோஷன் கிடைக்கும்? 6. 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3. அகைன் 3ஐ எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கோஷன் கிடைக்கும்? 1. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியாக இருக்கா? இதுதான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 15. 15 2ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ஓகே, அப்போ என்ன நம்பர்? நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 3. 3ஆல் டிவைட் ஆகுமா? யா, டிவைட் ஆகும். எத்தனை டைம்ஸ்? நெக்ஸ்ட் 5 எந்த நம்பரால தான் டிவைட் ஆகும்? 5ஆல தான் டிவைட் ஆகும். ஸோ 5ஐ 5ஆல டிவைட் பண்ணால் கோஷன்ட் 1. இப்போ நமக்கு இங்கே என்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு? 3யும் 5ம் தான். அப்போ 15 is equal to 3 into 5. மல்டிபிள் பண்ணுங்க. 3 5s are 15. ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 3 5 are factors of 15. Okay, next என்ன நம்பர்? 21. 21 நம்ம இங்கே என்னதான் பார்த்துட்டு இருக்கோம்? ப்ரைம் ஃபேக்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 21 ப்ரைம் நம்பரால தான் டிவைட் பண்ணணும். 21 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது நமக்கு? 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 21 3ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 7 times. 3s are 21, so 7 times. நெக்ஸ்ட் நம்ம எந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம்? 70. ஓகேவா? இப்போ 70யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் 70 அப்படின்ற நம்பரை பார்த்தோன்னா என்ன யோசிப்பீங்க? 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், ஈஸியாக டிவைட் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா 10ன்ற நம்பர் ப்ரைம் கிடையாது. 10 is not a prime number because 10ஓட ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 5 10 4 நம்பர்ஸ் நமக்கு ஃபேக்டர்ஸாக கிடைக்கும். ஓகேவா? ப்ரைம்னா நமக்கு என்னதான் ஃபேக்டர்ஸ் இருக்கணும்?
1 and the number itself. இது ரெண்டு மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கணும். ஆனால் 10ன்ற நம்பருக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ 10 is not a prime number. ஓகேவா? அது 10 prime கிடையாது. ஸோ நம்ம 70யை 10ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு என்ன ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு தெரியும்? 2, 3, 5, 7, 11 இது எல்லாமே ப்ரைம். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன? 2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 70யை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? 35 டைம்ஸ் கிடைக்கும். 35 into 2 70. ஸோ 35. நெக்ஸ்ட்டு 35 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. நமக்கு ரிமைண்டரில் வேல்யூ கிடைக்கும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன? 3. 3ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ 3ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன? 5. அப்போது 5. 75ல் 5 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 7 டைம்ஸ். ஏன்னா 7 5s are 35. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம்? 7 இருக்குது. ஸோ 7ஆலேயே டிவைட் பண்ணிடலாம். 7ம் நமக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்னு தெரியும். ஸோ 7ஆலேயே டிவைட் பண்ணிடலாம். இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1. ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபேக்டர்ஸ் என்னென்ன நமக்கு கிடைச்சிருக்கு 70க்கு? 70 is equal to 2 into 5 into 7. மல்டிபிள் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 70 வருதான்னு. 2 5s are 10, 10 7s are 70. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் கரெக்டு. நீங்கள் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சைட் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் 70யை தவிர வேறு ஏதாவது நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு 70க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு? 2 5 7. இதுதான் 70யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. 2 5 and 7 are prime factor of 70. ஓகே, ஈஸியாக இருக்கா? ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும், ஃபேக்டர்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ரைம்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. அதோட ஃபேக்டர்ஸ் 1 and the number itself. இது மட்டும்தான் அதோட ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது நீங்கள் சில ஹோம்ஒர்க் சம் போட போகிறீங்க. இது எல்லா சம்மும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஆன்சர் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே? ப்ரைம்னா ஒன்றுமே இல்லைப்பா, அதோட ஃபேக்டர்ஸ் 1 and the number itself. இது மட்டும்தான் அதோட ஃபேக்டராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்ம ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர்னா என்ன? அதோட ஃபேக்டர் 1 and the number itself தவிர மீதி எந்த நம்பர் வேணாலும் அதோட ஃபேக்டராக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் காம்போசிட் நம்பர். ஓகே, ரொம்ப ஈஸி. டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும், இதோட சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.